உங்கள் வீட்டோட லைட் சரியா இல்லைன்னா நீங்கள் பண்ணுற இன்டீரியர் டிசைன் வேஸ்ட். உங்கள் வீட்டை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுமா? வெறும் லைட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டை அழகாக லக்ஸரியாக மாற்ற முடியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்டீரியர் டிசைனிங்கில் லைட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சூஸிங் த ரைட் டைப் அண்ட் பிளேசிங் இன் த ரைட் பொசிஷன் தான் லைட்ஸோட எஃபிஷியன்சியை ப்ரொஜெக்ட் பண்ணும். லைட்டிங்கில் பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது: ஆக்சென்ட், ஆம்பியன்ட், டாஸ்க். ஆக்சஸ் லைட்டிங் இது பர்டிகுலராக ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு ஏரியாவை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லைட்ஸ். ஸோ நம்ம பிளேஸில் நம்ம எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டணும், இம்பார்ட்டண்ட்டானு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடங்களுக்கு இத்தகைய லைட்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஆம்பியன்ட் லைட்டிங் இது ஒரு நேச்சர் லைட். ஸோ நம்ம இடத்துல நேச்சராக கிடைக்கக்கூடிய லைட் எல்லாமே ஆம்பியன்ட் லைட்டிங் தான். ஸோ சன்லைட்டும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஆம்பியன்ட் லைட். டாஸ்க் லைட்டிங் இதோட மெயின் பர்பஸ் ஸ்பெசிஃபிக் ஒர்க்காக ஃபோக்கஸ் லைட்டிங் கொடுக்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங்காக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லைட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டாஸ்க் லைட்டிங். உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபோயர் ஆர் என்ட்ரிவே லைட்டிங் இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் நம்ம வீட்டை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது தான். ஒரு சிலர் அவங்களோட வீடு மாடர்ன் லுக்கில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் ராயல் லுக், ஒரு சிலர் ட்ரெடிஷ்னல் லுக், அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் செட் பண்ணுறது. பெண்டன்ட் லைட்டிங் இது ஒரு லாங் ஒயர்லேயோ இல்லை ஒரு மெட்டல்லையோ ஃபிக்ஸ் ஆகி வரக்கூடிய லைட். இதில் ரொம்ப நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சாண்டலியர்ஸ் இதோட மெயின் பர்பஸே டெக்கரேஷன் தான். ரிசஸ்ட் லைட்ஸ் இது சீலிங்கோட ஆர் வாலோட அட்டாச்சாகி வரக்கூடிய லைட்ஸ். இதெல்லாம் தான் லைட்ஸோட காமன் டைப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ். இப்போது உங்கள் இன்டீரியர் ஸ்பேஸில் லைட்ஸை எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குட் லைட்டிங் டெக்ஸ்சர் லைட்ஸை லேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணும்போது அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பேசிக் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸாக இருக்கக்கூடிய ஆக்சென்ட், ஆம்பியன்ட், டாஸ்க் இதை கரெக்டான லேயர்ஸாக ப்ளேஸ் பண்ணுறது தான் லேயரிங் ஆஃப் லைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவிங் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் லைட்டிங் அண்ட் ஹைலைட் பண்ணக்கூடிய பிளேஸ் ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம செட் பண்ணக்கூடிய ஆக்சென்ட் லைட்டிங் அண்ட் ரிசஸ் லைட், இந்த மாதிரி ஒரு 3 லேயரை வந்து கரெக்டான மிக்சரில் கொடுக்கும்போது அந்த பிளேஸ் ஒரு நல்ல எலகெண்ட்டாக இருக்கும். For more interior related content, reach out to Box Black Internationals.